ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் 5 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ராகி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கிறேன். இது கூட சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு உப்பு இது ரெண்டுத்தையும் ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவு ஒரு திக்கான பேஸ்ட் பதத்துக்கு கரைச்சிக்கணும், கட்டி எதுவும் இல்லாமல். அதுக்கப்புறம் இன்னும் தண்ணி சேர்த்து நம்ம இதை நீர்க்க கரைச்சிக்கணும். நம்ம வழக்கமாக செய்கிற அரிசி மாவு தோசை மாவு இருக்குல்ல, அந்த மாவை விட இது நல்லாவே தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை ஊற்றி எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா நீர்க்க கரைச்சாச்சு. இப்போ தோசைக்கல்லை பற்ற வச்சுருக்கேன். அதில் மாவை வெளிப்புறத்துலேருந்து உள்புறம் வர மாதிரி ஊற்றிக்கணும். நம்ம ரவா தோசைக்கெலாம் எப்படி ஊற்றுவோம் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி அங்கங்கே ஹோல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுமே ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்தப்புறம் இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா மொறுமொறுப்பானதும் நம்ம இதை எடுத்துடலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் உள்ளவங்க இல்லை டயட்டில் இருக்கவங்க மட்டும்தான் சாப்பிடணுன்னு இல்லை, எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நம்ம வழக்கமாக என்ன சட்னி சாம்பார் செய்கிறோமோ அதோட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.